பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கோம். நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போகிறோம் நம்ம ஸ்டைலில். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆனியன், ஜீரகம் சோம்பு இது ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. ஆனியன், சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வரமிளகா. வரமிளகால உள்ள இருக்க விதையை எடுத்து நம்ம போட்டிருக்கோம். இன்னும் வந்து ஆயில் வந்து சூடாயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? சாரி, சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு இதெல்லாம் போட மாட்டாங்க. நாங்கள் வந்து எங்கள் ஸ்டைலில் செய்கிறோம். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டைமில் வந்து நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். இதை வந்து நாங்கள் சிந்தாமணின்னு தான் சொல்லுவோம். வந்து லைட்டா பொரிஞ்சிருக்கு. இந்த டைம்ல நம்ம வரமிளகா போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆனியன் பொரிஞ்சிடுச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டாச்சு. இப்போ இந்த டைம்ல வந்து சிக்கன் போட்டு ஒரு கிளறி விட்டுருக்கேன். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம போட்டாச்சு. வெறும் 5 பொருளில் செய்யக்கூடிய சிந்தாமணி தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே போட்டு ஒரு கிளறியாச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன்ல இருந்தே நமக்கு தண்ணி வரும் நிறைய. ஸோ அந்த சிக்கன் தண்ணி வரட்டும். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட்ல சிக்கன்ல இருந்து தண்ணி வரட்டும்.
என்னப்பா பண்ணிருக்க? பார்க்கவே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கே. சூப்பர்.